முதலமைச்சர் 10,000 ரூபாய் கூட கையில இல்ல, சொந்தமா கார் கூட இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் இப்படி ஒரு எளிமையான முதலமைச்சரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவங்க நாடக கம்பெனிலிருந்து வந்தவங்க, நாடக ஆசிரியருடைய மகன். இப்ப அவர் இல்ல, தாத்தா இல்ல, அப்பா மைனு நாடகம் எழுதி சிறப்பா போட்டுக்கிட்டு இருக்காங்க, நடிக்கிறாங்க. நீங்க பாருங்க, நல்லா தான் இருக்கும், கைதட்டி ரசிங்க. மக்கள் இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஆனா மக்கள் மேல பல லட்சங்கள் கடனை ஏற்படுத்தும். பரவாயில்லையா? பரவாயில்லையா? என் மக்கள் விழிப்புணர்வு விட்டுட்டாங்க. எந்த மக்களும் இலவசம் வேணும்னு கேட்கல. நீங்க வலுக்கட்டாயமா திணிக்கிறீங்க. ஒரு காலகட்டத்துல 10 லட்சம் கோடியில இன்னைக்கு நான் நிக்கிறேன், 1 லட்சம் கோடி வட்டியில நிக்கிறேன். இவங்க சொல்றது, இப்ப என் தம்பி விஜய் சொல்லியிருக்கிறது இலவச அறிவிப்பு இருக்குல்ல, அதை நிறைவேற்றவே மாசம் 1 லட்சம் கோடி. இவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறத பார்த்தா மாசம் 1.5 லட்சம் 2 லட்சம் கோடி வேணும். அப்ப இவங்க கிட்ட காசு இல்ல, வருவாய் பெருக்கணும் மட்டும் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா கடன் பெறணும். கடன் பெறணும்னா ஒரு ஈடு கேட்பான், ஒரு அடமானம் கேட்பான். அது மக்களின் நலத்தையும் மண்ணின் வளத்தையும் நாட்டையும் அடமானம் வைக்கும். 10 லட்சம் கோடி, அப்புறம் 20 லட்சம் கோடி ஆகும். அப்ப அதுக்கு 2 லட்சம் கோடி வட்டி வரும். நம்ம நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். அதுல வட்டி 2 லட்சம் கோடி போயிட்டுன்னா 1 லட்சம் கோடிக்கு நீ ஒன்னும் பண்ண முடியாது. வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, மருத்துவருக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, போக்குவரத்தும் ஓசி, அதுலயும் பணம் வராது. கண்டக்டர் டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, புதுசா பேருந்து வாங்க முடியாது, ஒரு ஏலவும் பண்ண முடியாது. நீ போய் செத்து கடற்கரை கடற்கரை எல்லாம் படுத்துக்கிற. நான் வெறுப்புல வந்து கடற்கரை குத்தி பேத்தறிஞ்சிட்டு வேற வேலை செய்யணும். எங்களை கடற்கரை பயலாக்கிட்டு ஒண்ணு இல்ல, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, யார திட்ட கல்யாணம் இல்ல, ஒண்ணு இல்லை. இப்பவே வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். யாருக்கும் பணம் கொடுக்க முடியல, பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க முடியல. இந்த நிலைமை நீடிச்சா மொத்தமா முடியும். அப்போ இலங்கையில, நேபாளில, பங்களாதேஷ்ல வந்தது ஓநாட்டுல வரும், சத்தியமா வரும். அதுக்கு முன்னாடி எச்சரிச்சு உங்க பிள்ளை எனக்கு ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்துட்டு நிம்மதியாரு நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு பெரிய கதாநாயகன் தம்பி, இதை சமாளிக்க முடியாதா? சமாளிக்க முடியாது. ஏங்க வாங்க, என்ன பிரச்சனை? உங்க படம் வெளியாகல, என் படத்தை வெளியிட தணிக்குது வெளியிடாம தடுக்குதுன்னு கூட நீங்க பேச மாட்டீங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நாங்க தான் பேசுறோம், துணிங்க. அது வரைக்கும் பிஜேபி பாசிசம், நீங்க இப்ப பாயாசம் ஆயிடுச்சா? ஒரு வார்த்தை பிஜேபி எதிர்ப்ப நீங்க அதுக்கப்புறம் பேசுறேன், சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் பேசுறேன், படத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் பேசுறேன். உனக்காக செத்த 41 வரைய நீங்க போய் பாருங்க. உனக்காக செத்த ஒருத்த வீட்டுக்கும் போல ஆறுதலா ஒரு அறிக்கை. அப்புறம் என்னது நீ என்ன செய்யறீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளவு பயம் இருக்கிற நீங்க இந்த பகுதிக்கு வரக்கூடாது, இந்த வேலைக்கு வரக்கூடாது, களத்துக்கு வரக்கூடாது. என்னை சுத்தி இத்தனை பேர் எவ்வளவு கூட்டத்துல நம்ம வராங்க. எதுக்கு ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பு? எதுக்கு கேக்குறீங்க? ஏற்கனவே இசட்டு ஒய்பிரி வாங்கினீங்களா? அது எங்க? எனக்கு பாதுகாப்பு கொடு. பாதுகாப்புனா யார்கிட்ட இருந்து யாருக்கு பாதுகாப்பு? ரசிகன் உன்னை நேச்சவன் தான் முன்னாடி கூடி நிற்கிறான், அவனுக்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்டா, தலைவனுக்கே பாதுகாப்பு கேட்டா மக்களை எப்படி பாதுகாப்ப? நீ நான் என்னைக்காவது காவல் நிலையத்தில் எனக்கு பாதுகாப்பு கடிதம் கொடுத்ததை பார்த்துருக்கீங்களா? என் மாநாடு கூட்டங்கள்ல போலீஸ் வேலை செஞ்சு நாற்காலி போட்டு உட்கார்ந்து. ஏன்னு கேளுங்க, நான் தான் நாட்டுக்கே பாதுகாப்பு, எனக்கு எதுக்கு பாதுகாப்பு?